வெல்கம் டு ஸ்மார்ட் வெஸ்லிங் சேனல். நண்பர்களே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டுருவோம், கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். குந்தர் விசஸ் நம்மளுடைய ஸ்மாக் டவுன் மேனேஜர். என்ன தான் ப்ரோ கதை? எங்கே ப்ரோ மேனேஜரை போய் அப்படி அட்டாக் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, மேனேஜரும் திருப்பி அட்டாக் பண்ணுறாருங்க. பதிலுக்கு பதில் என்ன நடக்க போகுதுன்னா, மேனேஜர் அதாவது நம்மளோட நிக்கோடல்ஸு விசஸ் குந்தர் சம்மர் ஸ்லாமில் நடக்க போதான். என்ன ப்ரோ, குந்தரை எப்படியோ யூஸ் பண்ணுறாங்க. குந்தர் சாம்பியன்ஷிப் கோசம் யூஸ் பண்ணுறாங்க, ரிட்டையர்மெண்ட் கோசம் யூஸ் பண்ணுறாங்க, இந்த பேட் மேக்கஃபே யூஸ் பண்ணுறாங்க, மைக் அனௌன்சரு அந்த மாதிரி மேனேஜர் இவங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நிக்கோலைல்ஸ் வந்து அவரும் வெஸ்லர் தான். இன்னும் ப்ரோ சொல்கிற சீரீஸ்லேயுமே அவருமே வெஸ்லர் தான். அப்போ பார்த்தீங்கன்னா, அப்போலாம் நிறைய சண்டை போட்டிருக்காரு, நிறைய ஃபைட்டும் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவர் போய்னா மேனேஜர் ஆனார், ஜென்ரல் மேனேஜர் ஆனார். மேனேஜர் ஆகி அவரும் பல வருடங்களாக பார்த்தீங்கன்னா இந்த வேலை தான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த விரைவில் சம்மர் ஸ்லாமில் இந்த மேட்ச்சை பார்க்கலாமா? ஒரு 50-50% வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி மேனேஜருக்கும் குந்தருக்கும் மேட்ச் வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஏன்னா அதிக டைம் டீசஸ் நடந்திருக்கும், இவருக்கும் குந்தருக்கும் பல பிரச்சனையும் நடந்திருக்கும். ஏன்னா குந்தர் தோத்துட்டு இவரை வந்து நோனாவட்டம் சொல்லிவிட்டு, நீ தாண்டா பண்ண வேலை, நீ சதி பண்ண வேலை, நான் சதி பண்ண வேலைன்னு சொல்லி கிட்டத்தட்ட கோடி கூட மோதி 3 டைம் தோற்றுருக்காரு குந்தர். அதுவும் இல்லாமல் இப்போ வேறு ஒரு டைம் ட்ரிபிள் த்ரெட்லேயும் தோற்றுருக்காரு. ஆனால் அதில் சமீசன் வின் பண்ணிட்டார், அவ்வளோதான் வித்தியாசம். கோடி வின் பண்ணியிருந்தால் 4 டைமு தோற்று மாதிரி ஆகிருக்கும். நண்பர்களே, அதோட என்ன ஹைலைட்டுனா, இங்கோ சமீசனோட டைட்டில் ரீன் ஷார்ட் பீரியடில் முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும், ஒரு பக்கத்தில் திருப்பி கோடி ரோஸ் அகேன்ஸ்ட் மோதலான்ற மாதிரி இருக்குது. திருப்பி ஒரு ட்ரிபிள் த்ரெட் பிளான் யோசிக்கிறாங்க. இல்லை சிஎம் பங்க் விசஸ் சமீசனுக்கான மேட்ச்சு நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன தான் ப்ரோ அப்போ நடக்குன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ராக் லெஸ்னர் விசஸ் சமீசேனு நைட் ஆஃப் சாம்பியன் ஒரு ஷார்ட் பீரியட் மேட்ச் வச்சு சமீசேன்கிட்டேருந்து சாம்பியன்ஷிப்பை பிடிங்கி விடுவாங்க. அப்படி இல்லைனா இவருக்கு நல்ல ஸ்டோரி கொடுத்து நல்ல மேட்ச் கொடுக்கணுன்னா சிஎம் பக்கம் போகலாம். இப்போது ஒபாஃபெமி போட்டுக்கிட்டு ஒபாஃபெமிக்கும் ரோமனுக்கும் மேட்ச் விளையாடிட்டு ரோமன் ஒபாஃபெமி டே 1 ப்ராக்கு கூடயும் டே 2 சமீசன் கூட மோதிட்டாருனா, சமீசன் என்று சொல்கிறேன் பாருங்க, ரோமன் கூட மோதிட்டார்னா சமீசன் ஃப்ரீயாக தானே இருப்பார். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தளபதி சிஎம் பங்க் வரலாம். சிஎம் பங்க் வந்து அடித்து தூக்குறேன்னு சொல்லலாம். சிஎம் பங்க் இப்படி யோசித்தாலும் செத்ராலன்ஸ் வேறு இருக்கார். ஆனால் சிஎம் பங்குக்கு சம்மர் ஸ்லாமில் வேலை இருந்தாலும் சாம்பியன்ஷிப்புக்கு மோதுவாரான்றது தெரியல. ஏன்னா செத்ராலன்ஸு ஒபாவை எது தேர்ந்தெடுக்கிறாரோ அதை தவிர்த்து மீதி இருக்கிற சாம்பியன்ஷிப்புக்கு நான் போவேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இங்கே ரேண்டி ஆர்டன் எடுத்துன்னு போய் எங்கே வைக்கிறது? ட்ரூவை விடுங்க, ட்ரூ சம்மர் ஸ்லாம் வரைக்கும் வரமாட்டார், சம்மர் ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வருவோன்னு சொல்லிட்டாரு. அதனால் சிஎம் பங்கு ரேண்டி இவங்களெல்லாம் இருப்பாங்களானே தெரியல. ரேண்டி ஆர்டனை பற்றி இன்னும் எந்த அப்டேட்டட் நியூஸஸுமே கிடையாது. கடைசியாக பார்த்தீங்கன்னா இப்போ எங்கேயோ போயிருக்காரு, அவ்வளோதான். சுற்றுலா மாதிரி அவங்க ஃபேமிலி கூட சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த செத்து விசஸ் ரோமன் இது எப்படி நடக்கிறது வாய்ப்பு இருக்குன்னா, அதுதான் கைஸ். இப்போது ஒபாஃபெமி சமீசனை சூஸ் பண்ணிவிட்டு சமீசன் கூட தான் ஸ்டோரி போகிற மாதிரி இருக்கும். இடையில ப்ராக் வந்து அட்டாக் பண்ணி சமீசன் சாம்பியன்ஷிப் பிடிக்கிட்டாருன்னா ப்ராக்கை ரிட்டையர் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, சாம்பியன்ஷிப் வாங்கின மாதிரி ஆயிடுச்சு, கிங் ஆஃப் த டோர்னமெண்ட்டுக்கான அர்த்தமாக ஆயிடுச்சு. மீதி இருக்கிறது ரோமன் கிட்ட சாம்பியன்ஷிப் போய்ட்டு செத்ராலன்ஸ் மோதியே தீருவார். ஏன்னா செத்ராலன்ஸ் எப்படி இப்போ வாய்ப்பு கிடைப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கொடுத்துருவாங்க. ஏன்னா செத்ராலன்ஸ் சாம்பியன்ஷிப் வெக்கேட் பண்ணிட்டு போனார். நல்லா கவனித்து பாருங்கள், சாம்பியன்ஷிப் அவர் தோக்கலை, அவருக்கு இன்ஜுரி ஆனதால் வெக்கேட் பண்ணி கொடுத்துட்டு போனார். அந்த சாம்பியன்ஷிப் தான் ரோமன் வின் பண்ணி வச்சுருக்காரு, அவ்வளோதானே தவிர்த்து செத்ராலன்ஸ் தோக்கலை. இதை வச்சே சாம்பியன்ஷிப் மேட்ச் கேட்கலாம். என்னோடய சாம்பியன் வேணும்னு கேட்டாலே ரோமன் ரெயின்ஸு ஈஸியாக தந்துடுவார். ஏன்னா ரோமன் ரெயின்ஸுக்கும் செத்ராலன்ஸுக்கும் நிறைய பகை இருக்குது, ஷீல்டு அது இதுன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. இது ஒரு சம்மர் ஸ்லாமில் மெயின் ஈவெண்ட்டில் நடந்தால் ஒர்த்து கைஸ். செத்ராலன்ஸ் எந்த மேட்ச்சில் இருந்தாலும் ஒர்த்து. இன்னும் கேட்டிங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கு ஃபேன் பேஸ் அதிகம் செத்ராலன்ஸோட. அது வேறு ஒரு பக்கம், செத்ராலன்ஸோட மேட்ச் வேறு ஒரு பக்கம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டாப்பில் கொண்டு போய் நிறுத்திடும். சும்மா ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கிட்டாலே போதும், இவங்களுக்கான ஸ்டோரி எங்கேயே போயிடும். இவங்களுக்கு தேவையில்லாமல் அடிச்சுட்டு தான் ஸ்டோரி லைன் கொண்டு போகலாம், அப்படி இல்லவே இல்லை. பார்க்கலாம் எது நடந்தால் நல்லா இருக்கணுன்றத உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களே, அந்த மாதிரி தான் சமீசனுக்கு ஆப்பு வச்சுருவாங்களா? சமீசனு வின் பண்ணது டிசவாய்ட் பண்ணுறீங்களான்னு என்ன, நான்லாம் டிசவாய்ட் பண்ணுறேன். சமீசன் வின் பண்ணதெல்லாம் ஓகேன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சமீசனும் சும்மா இல்லை, நல்ல திறமைசாலி தான். அவ்வளோதாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். உங்களுக்கு ரோமன் கூட யார் மோகணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு தலைவலாம் பை பை கிஸ்.